ஹலோ, வெல்கம் டு ஐடி டெக் ஜோன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து சிமேக் அண்ட் ஓப்பன் சிவி லைப்ரரி வந்து பார்த்தோம். இன்றைக்கி வந்து டி லைப் அண்ட் ஃபேஸ் ரெகக்னிஷன் லைப்ரரி வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மிட் ஸ்டூடெண்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சிமேக் ஆல்ரெடி வந்து நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியாச்சு விண்டோஸில். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் சிவியும் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து டி லைப் லைப்ரரி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். வாட் இஸ் டி லைப் லைப்ரரி அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் அ C++ டூல் கிட். இது வந்து மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக ஒரு டூல் கிட்டாக வந்து நமக்கு யூஸ் ஆகுது. லைக் ஃபேஸ் டிடெக்ஷனு அண்ட் ஃபேஷியல் லேண்ட்மார்க் டிடெக்ஷனு. ஸோ அது மாதிரி வந்து வேரியஸ் ஃபேஸ் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்மளோட ஈச் அண்ட் எவ்ரி லைக் நம்ம ஒவ்வொரு ஃபேஸும் வந்து எப்படி வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் வந்து எப்படி பண்ணுறது, சைட் ஃபேஸிங் இருக்கும்போது அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறது. ஸோ அவங்கள வந்து ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி இந்த பர்சன் தான் வந்து இந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பர்சனை வந்து இவங்க தான் எக்ஸ் பர்சன் அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டி லைப்ரரி தான் வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். இன்க்ளூடிங் வித் சிமேக் லைப்ரரி ரெண்டுமே சேர்ந்து நமக்கு இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஹை ஸ்பீட் தட் மீன்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டல் ஃபேஷியல் டிடெக்ட் இன் டி லைப் இஸ் அ சிம்பிள், ஃபாஸ்ட் அண்ட் பவர்ஃபுல். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட். தட் மீன்ஸ் வித் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அவுட்புட் வந்து நமக்கு கொடுத்துரும். ஸோ இது வந்து எப்படி நம்ம விண்டோஸ் 10 வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சர்ச் ரன்ல போயிட்டு அனகோண்டா கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு pip இன்ஸ்டால் டி லைப் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். pip இன்ஸ்டால் டி லைப். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கு. டோட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா 3.2 MB. இட் இஸ் அ வெரி ஸ்மால் சைஸ் தான். டவர் ஃபைலில் இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம விண்டோஸில் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகலை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எரர்ஸ் வந்து எக்கச்சக்க எரர்ஸ் வந்து சிமேக் கம்பைலர் எரர்ஸ் வந்து எரர் த்ரோ பண்ணுது. அதே மாதிரி ஃபெயில் டு பில்டிங் வீல் ஃபார் டி லைப் அப்படின்ற எரர் வந்து த்ரோ பண்ணுது. ஸோ இந்த இஷ்யூவை வந்து நம்ம எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இட் இஸ் அ வெரி சிம்பிள் ஃபிக்ஸ். வி கேன் டூ இட் இன் அவர் ஓன் ஈஸியாக. ஸோ ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி வந்து இதுக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே வந்து கரஸ்பாண்டிங் கிட்டாப்பில் வந்து அப்லோட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் இந்த லிங்கை வந்து கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, டைரெக்டாக உங்களோட விண்டோஸ் சி யூசர்ஸு உங்களோட யூசர் நேமுக்கு போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஒன்று வந்து டிஸ்ட் இன்ஃபோ, அதுக்கப்புறமா வந்து 32 பிட்டுக்கு வந்து தேவையான வீல் ஃபைலு. இது பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் 7 64 பிட்டுக்கு இது பைத்தான் 7க்கு, இது பைத்தான் 8க்கு. ஸோ எப்படி வந்து நீங்கள் பைத்தான் 6 இல்லை பைத்தான் 7 இல்லை பைத்தான் 8 வந்து எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டு பைத்தான் ஐஃபன் வெர்ஷன் சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பைத்தான் வெர்ஷன் வந்து 3.7.6ன்னு வரும். ஸோ இன்கேஸ் நீங்கள் பைத்தான் 3.6 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எரர் வந்து உங்களுக்கு அக்கர் ஆகாது. இன்கேஸ் பைத்தான் 7 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த எரர் வந்து உங்களுக்கு த்ரோ பண்ணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷனுக்கு வந்து நம்ம அனகோண்டா கமாண்ட் ப்ராம்ப்டில் நேவிகேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் ஆல்ரெடி சி யூசர்ஸ் முரளியில் இருக்கேன். இப்போ வந்து சிடி ஸ்பேஸ் ப்ரீ இன்ஸ்டால் டி லைப் ப்ரீ இன்ஸ்டால்.
dlib pre-install அந்த லைப்ரரிக்கு போயிட்டு இந்த ஃபைலை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். இந்த ஃபைலை வந்து மீன்ஸ் இது வந்து பைத்தான் 8க்கு, இது வந்து பைத்தான் 7க்கு. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா pip install இந்த ஃபைல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா dlib 19.19.0 cp37 cp37m wheel ஃபைல்னு சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா dlib 19.19.0 cp37 cp37 wheel ஃபைல் வந்து எடுத்துச்சு. இது வந்து பைத்தானோட 7 தேவையான வீல் ஃபைல். ஓகேங்களா? இப்போ கிளிக் ஆன் என்டர். ஸோ தேவையான லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. இட் இஸ் அ வெரி வெரி ஈஸி ஸ்டெப்பு, வெரி யூஸ்ஃபுல். என்ன சொல்லுது ரொம்ப ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் ரெகக்னிஷன் லைப்ரரியை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டாலிங் ஃபேஸ் ரெகக்னிஷன் லைப்ரரி இன் அனகோண்டா. இது வந்து யார் வந்து கிரியேட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டட் பை ஆடம் கெட்கி. ஸோ இவர் தான் வந்து இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் லைப்ரரியை வந்து நமக்கு கிரியேட் பண்ணி ஓப்பன் சோர்ஸாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் வெரி வெரி ஈஸி. இது பார்த்தீங்க அப்படின்னா டீப் லேர்னிங் மாடலில் வந்து அக்யூரசி 99.38% வரைக்கும் நம்ம அக்யூரஸியாக வந்து நம்ம ஃபேஸை வந்து டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த லைப்ரரி வந்து பைத்தான் வச்சு நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே வந்து ஈஸியாக வந்து நம்ம ஃபெச் பண்ணி நம்ம ரெகக்னைஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் யூஸிங் dlib ஃபேஸ் ரெகக்னிஷன் ஃபீச்சர்ஸ். dlibல இருக்க ஃபேஸ் ரெகக்னிஷன் ஃபீச்சர் எல்லாமே வந்து பண்டல்டாக கிரியேட் பண்ணி நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான மாடியூலாக வந்து நமக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டு அனகோண்டா கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டு pip install face -recognition. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரில அப்படின்னா டைரெக்டாக வந்து கூகுள் போயிட்டு pip install face recognition அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு py ஃபைலுக்கு வந்து ரீடாக்ட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு எந்த லைப்ரரி ஃபைல் வேணும்னாலும் நம்மளோட பைத்தான் PIP ஆர்கனைசேஷன்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிட்டு இஸ் அனதர் வே டு கெட் லைப்ரரி ஃபைல் நேம்ஸு pip install ஃபேஸ் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபேஸ் ரெகக்னிஷன் லைப்ரரி ரிலேட்டட் எல்லாமே டிபெண்டன்சி லைப்ரரி எல்லாமே வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து CMake முடிச்சிட்டோம், OpenCV பைத்தான் முடிச்சிட்டோம். இப்போ dlib லைப்ரரி வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ரெகக்னிஷன் லைப்ரரியும் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லைப்ரரி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு ஃபேஸ் ரெகக்னிஷன் எப்படி இமேஜை வச்சுட்டு எப்படி ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்ணுறது, அதே மாதிரி லைவ் வீடியோ வச்சுட்டு எப்படி ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணுறது இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாடியூலை வந்து நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ. ஸ்டே டியூன்.